ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு ஹாப்பி ஹோம் மேக்கர்ஸ் கிச்சன். எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? ஒரு வெங்காயம் நீட்டா மெல்லிஸா கட் பண்ணி வச்சிருக்கேன். 2 ஆறுக்கு கருவேப்பிலை இலைகள், ஒரு கொத்து புதினா, கொத்தமல்லி, அப்புறம் சோம்பு கீரைன்னு சொல்லுவாங்க இல்லையா, சோழிக்கீரை, சோம்பு கீரைன்னு சொல்லுவாங்க இல்லையா, அது ஒரு சின்ன பீஸ் எடுத்திருக்கேன். 2 பச்சை மிளகாய் பொடியாக கட் பண்ணி வச்சிருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது எடுத்து வச்சிருக்கேன். 2 உருளைக்கிழங்கு எடுத்து உருவிட்டு லேசாக கையில் பிழிஞ்சு எடுத்து வச்சிருக்கேன். கடலை மாவும் அரிசி மாவும் தோராயமாக இந்த அளவுக்கு எவ்வளோ உப்பு வேணுமோ அதை எடுத்து வச்சுக்கோங்க. அதை இந்த வெங்காயத்தோடு போட்டு நல்லா பிசைஞ்சுக்கோங்க. இந்த வெங்காயம் நல்லா தண்ணி விடும். இந்த தண்ணி மட்டுமே போதுமானது. இதை நம்ம பிசைஞ்சுக்கிறதுக்கு நம்ம மேற்கொண்டு தனியாக தண்ணின்னு இதில் எதையுமே ஆட் பண்ண வேண்டாம். இந்த மாதிரி பிசைஞ்சு கொடுக்கலாம். இதையும் சேர்த்து இந்த கருவேப்பிலை, இந்த கொத்தமல்லி இதெல்லாத்தையும் சேர்த்து கூட லேசாக பிசைஞ்சு விட்டுக்கிட்டோம்னா அதோட ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு எடுத்திருக்கேன்னா, இஞ்சி பூண்டு விழுது, இது எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா இப்போ பிசைஞ்சிக்கலாம். இந்த உருளைக்கிழங்கையும் இப்போ ஆட் பண்ணிக்கலாம். பிசைஞ்சுக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவை ஆட் பண்ணுறேன். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துருக்கேன். தண்ணியாக இருக்கிற மாதிரி இருக்குது. அதனால் நான் மேற்கொண்டு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவும் 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவும் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த அரிசி மாவு நம்ம கிறிஸ்ப்னஸ்க்காக ஆட் பண்ணுறோம். இதையும் ஆட் பண்ணி இப்போ பிசைஞ்சு பார்ப்போம். மேற்கொண்டு 1 டேபிள் ஸ்பூன் கடலை மாவும் இன்னொரு 1/2 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவும் கூட சேர்த்துருக்கேன். இப்போது இந்த பதத்தில் இருக்கணும். கொஞ்சம் தண்ணியாக இருக்கிற மாதிரி இருக்கணும். கொஞ்சமாக தண்ணி பக்கத்தில் வச்சுக்கோங்க. இப்படி எடுத்துகிட்டு இதை ரொம்ப ஓவராக உருட்ட வேண்டாம். லேசாக அப்படி கையில் எடுத்து கொஞ்சம் ஷேப்லெஸ்ஸாக இருந்தாலும் பரவாயில்ல, இந்த மாதிரி வச்சுட்டு எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துடலாம். நல்லா சூடான எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துடலாம். கொஞ்சம் வெந்ததும் இதை எடுத்து திருப்பி போடலாம். எல்லாம் அந்த சத்தம்லாம் அடங்கியிருக்கு. நல்ல கோல்டன் கலராக இருக்குது. பக்கோடா ரெடி. நம்மளோட டீ கடை ஸ்டைல் பொட்டேட்டோ ஆனியன் பக்கோடா ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததை லைக் பண்ணுங்க. நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி ஹாப்பி ஹோம் மேக்கர் குடும்பத்தில் ஒரு அங்கத்தினராக சேர்ந்துருங்க. இணைந்திருங்கள் ஹாப்பி ஹோம் மேக்கருடன். என்னாலும் நன்றி, வணக்கம். ஆரோக்கியமான சமையல், ஆனந்தமான வாழ்க்கை.